ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்துட்டு நான் இது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த பிறந்தநாள் சாரி, அதை தான் கட்டிக்கிட்டேன். சிம்பிளாக ஒரு பின்னலும் போட்டுக்கிட்டேன். கடைக்கு போயிட்டு அப்படியே பூவும் எண்ணெயும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே சமையல் வேலை பரபரப்பாக ஆகுது. ஏன்னா இன்றைக்கி வடை பாயசம், சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணுவோம். அந்த வேலையும் கடகடன்னு ஆகிட்டுருக்கு. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்னா இருந்தால் கூட நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் கம்னாவே இருக்க மாட்றாங்க, சும்மாவே இருக்க மாட்றாங்க. ஏனே தெரியல, நம்மக்கிட்டே நல்லா பேசிட்டு நம்மளையே குறை சொல்கிறாங்க. இவங்கள என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் அவங்களால முகத்துக்கு நேராக பேச முடியலன்னு தெரியல. அப்போ எதுக்கு நல்லா நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியல. சரி, யாரோ எப்படியோ போட்டும், நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவோம். வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விளக்கு ஒன்று ஏற்றி வச்சிட்றேன். இந்த சைடு பாயாசம்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, அது சாமிக்கு பிரசாதமாக எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பொழுது எப்படி போச்சுன்னே தெரியல. கடகடன்னு வேலை செய்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி நான் வடை செய்கிறதுக்கு யூஸ் பண்ண பருப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஷன் பருப்பு. காலையிலே காமிச்சிருப்பேன். ரேஷனில் கொடுத்த பருப்பு தான். அந்த வடை சூப்பராக முறுமுறுன்னு வந்திருக்கு. கூடவே ரேஷன் கொடுத்த ஆயில் தான். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஊதுவத்தையும் காமிச்சிக்கிறேன். நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம செஞ்ச வடையை நம்ம சாப்பிடாம வேறு எப்படி? சவுண்டு பாருங்கள், நல்லா முறுன்னு. அதுக்கப்புறம் பால் பாயாசம், பால் வித் சேமியா போட்டு பாயாசம் செஞ்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விளக்கு எல்லா இடத்துலையும் ஏற்றி வைப்போம். பெட்ரூமில் ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கிச்சனில் ஏற்றி வச்சுக்கிறேன். அழகாக வாசலில் ஏற்றி வச்சுக்கலாம். இந்த விளக்குலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே வச்சுருக்கிற விளக்குல தான் கொஞ்சம் நேரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, 4 விளக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கு எடுத்துக்கிறேன். மொத்தம் 3 விளக்காக இருந்தால் போதும்னு சொல்லி விட்டுட்டேன். நல்லா எரியுது, ஆனால் அந்த பளிச்சுன்னு தெரியல இல்லையா? இந்த வருஷம் கார்த்திகை தீபம் நல்லாவே கொண்டாடியாச்சு. அந்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும்.